ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டைப் ரைட்டிங்கில் கிளாஸ் 3 எப்படின்னு பார்க்கலாம். எக்ஸசைஸ் 5 இன்றைக்கி எப்படி டைப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம ASDF அண்டு GH அதுக்கடுத்து செமிகோலன் LKJ இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து செகண்ட் கிளாஸில் QWER தென் GET POIU இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். அது ஒரு ரீகால் பண்ணிக்கலாம் எப்படின்ட்டு. இதில் ASDF தென் செமிகோலன் LKJ அதுக்கடுத்து ஜிங்க வச்சு இந்த வேலை வச்சு நம்ம பண்ணிப்போம் அப்படி. தென் அதுக்கடுத்து இந்த சுண்டு வேலை வச்சு Q, இந்த வேலை வச்சு W, இந்த வேலை வச்சு E, இந்த வேலை வச்சு R, தென் இந்த வேலை வச்சு P, இந்த வேலை வச்சு O, இந்த வேலை வச்சு I, இந்த வேலை வச்சு U. நம்ம அடுத்து இந்த கிளாஸில் இந்த T அண்ட் ஒய்யை எப்படி பண்ணாமல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் கிளாஸில் செகண்ட் கிளாஸில் நம்ம பார்த்த இந்த ரோவையும் இந்த இதையும் வந்து ஒரு அட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அட்டை இல்லை, ஒரு 4-5 டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்த கிளாஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். தினமும் நீங்கள் ட்ரை பண்ணால் தான் உங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். டைப் ரைட்டிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்னா நீங்கள் தினமும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் எதையும் நீங்கள் சீக்கிரமாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம இந்த T அண்ட் ஒய்யை எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம கையை எப்பவுமே இந்த ஸ்டாண்டிங் பொசிஷனில் தான் வச்சுருக்கணும். இந்த பம்ப்ஸ் அதுக்காக தான் இருக்கணும். ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டுருந்துருப்பேன். ஓகே, இந்த பம்ப்ஸ்லாம் நம்ம கையை ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே வச்சுக்கணும். தென் இந்த கையை வச்சதே நம்ம R அண்ட் U அடிச்சிருப்போம். இந்த கையை வச்சு அதே கையை வச்சு தான் நம்ம இந்த கையை வச்சு Tயையும் இந்த கையை வச்சு ஒய்யையும் நம்ம அடிக்கணும். தென் நம்ம எக்ஸசைஸ் 5 எப்படி ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, G F அதுக்கடுத்து T அதுக்கடுத்து F அதுக்கடுத்து இந்த கையை வச்சு R அதுக்கடுத்து F ஒரு ஸ்பேஸு H இந்த கையை வச்சு H, J இந்த கையை வச்சு Y இந்த கையை வச்சு J அதுக்கடுத்து U இதை வச்சு U அதுக்கடுத்து J. ஓகே, அதுக்கு ஸ்பேஸ் விட்டு G F T F R F ஒரு ஸ்பேஸு H J Y J U J. இதே கன்வென்ஷன் நம்ம பண்ணணும். அது மாதிரி G F T F R F ஸ்பேஸு H J Y J U J. இதே மாடலில் தான் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். தென் நீங்கள் வந்து எவ்வளோ கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். தென் வீடியோலாம் மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு சின்ன சின்ன விஷயம் எல்லாமே புரியும். தென் நம்ம வீடியோ சின்ன சின்ன வீடியோவாக தான் இருக்கும். அதனால் ஃபுல்லாக பார்த்து முழுமையாக கற்றுக்கங்க. எவ்வளோ கற்றுக்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சீக்கிரம் இதையும் கற்றுக்கலாம். தென் எக்ஸசைஸ் 6 நான் ஒன்று அட்டாச் பண்ணுறேன். அந்த எக்ஸசைஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஒவ்வொரு எக்ஸசைஸையும் ஒவ்வொரு லைனையும் நீங்கள் ஈச் லைனையும் 15 டைம்ஸ் அடிக்கணும். நீங்கள் 15 டைம்ஸ் அடிக்க தான் உங்களுடைய அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோக்குள்ள நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டே இருங்க. தினமும் டைப் பண்ணணும். தினமும் டைப் பண்ணால் தான் உங்களோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நாள் டச் விட்டாலும் உங்களோட ஸ்பீட் குறைய மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம். அதனால தான் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து எவ்வளோக்குள்ள நீங்கள் தினமும் ஒரு 10 லைனாஸும் அடித்து பார்த்துடணும், டைப் பண்ணி பார்த்துடணும். அதனால் எவ்வளோக்குள்ள டைப் பண்ணணுமோ அவ்வளோக்குள்ள டைப் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரிமைனிங் இருக்கிற இந்த லோயர் ரோ வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். கண்டினியூஸாக வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களால் ப்ராப்பராக எதையும் கற்றுக்க முடியும். டைப் ரைட்டிங்கை நம்ம ப்ராப்பராக கற்றுக்கணும்னா கண்டினியூஸாக வீடியோ பார்த்து கற்றுக்கங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.